Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம AutoCADல டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றது அதாவது நம்ம வந்து ஆன்லைன்ல இருந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கலாம் இல்ல அப்படினா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அதாவது AutoCAD இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டா நமக்கு வந்து டெம்ப்ளேட் சேவ் ஆகும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் மேனுவலா நம்ம எப்படி நம்மளே கிரியேட் பண்றது ஓகேவா சோ நம்மளே எப்படி கிரியேட் பண்றதுக்கான ஒரு சில ஐடியாஸ் தான் இந்த வீடியோல கொடுக்க போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் Unacademy இருந்து பாத்தீங்க அப்படினா கேட் ஆல் இந்தியா மார்க் டெஸ்ட் அப்படினு சொல்லிட்டு கண்டக்ட் பண்றாங்க இது வந்து பாத்தீங்க அப்படினா நாளைக்கு கண்டக்ட் பண்றாங்க 29th நவம்பர் இது எந்தெந்த டிபார்ட்மென்ட்க்கு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் சிவில் இசிஇ சிஎஸ் அண்ட் ஐடி ஓகேங்களா சோ இந்த டிபார்ட்மென்ட்க்குலாம் கண்டக்ட் பண்றாங்க இதுக்கு வந்து வின் பண்றவங்களுக்கு Amazon வவுச்சர் ரிவார்டா கொடுக்கறாங்க 1 to 5 6 to 10 and then 11 to 15 இந்த ரேங்க்ல வரவங்களுக்கு Amazon வவுச்சர் வந்து கொடுக்கறாங்க சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படினா நான் வந்து லிங்க் கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க இதுல வந்து நமக்கு வந்து 65 क्वेश्चन இருக்கும் 180 மினிட்ஸ்ல நம்ம வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ நம்ம கான்செப்ட் குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்து ஓனா கிரியேட் பண்ணனும் அப்படினா இருக்க டெம்ப்ளேட்ல நமக்கு வந்து யூஸ் ஆகல நம்மளே தான் ஓனா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படினா இப்போ வந்து ஒண்ணா நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும் இல்ல அப்படினா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு கிளையன்ட் வந்து ஒரு எப்படி சொல்றது அவங்களுடைய வர்க் எல்லாமே நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஓனா டெம்ப்ளேட் அந்த கம்பெனிக்கு ஒரு டெம்ப்ளேட் நீங்க கிரியேட் பண்ணி வெச்சுக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் இல்ல நியூவா ஒரு கிளையன்ட் வராங்க அப்படினாலுமே நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வெச்சிட்டீங்க அப்படினா நம்ம வந்து எல்லா டிராயிங்லயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு டிராயிங்லயுமே நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம எப்படி இந்த டிராயிங்கை வந்து .dwg அப்படிங்கிற ஃபார்மேட்ல நம்ம வந்து சேவ் பண்றோமோ அதே போல டெம்ப்ளேட்டும் பாத்தீங்க அப்படினா .dwt அப்படிங்கிற ஃபார்மேட்ல நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அது எப்படி சேவ் பண்ணனும்னு பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டோம் சோ அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எப்பவும் போல சேவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா ஃபைல்ஸ் ஆஃப் டைப்னு இருக்கும் இல்லையா இதுல கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஃபைல் டைப் காட்டும் அதுல பாத்தீங்க அப்படினா AutoCAD drawing template அப்படினு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் அதாவது ஒரு ஃபார்மேட் இருக்கும் .dwt அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கும் அது கொடுத்துட்டு நீங்க வந்து அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி .dwt ஃபார்மேட்ல உங்களுக்கு சேவ் ஆயிடும் அதுக்கு அப்புறம் நீங்க எல்லா டிராயிங்க்குமே அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்க வந்து பேஜ் செட்டப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படினா ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நீங்க வந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்றீங்க அப்படினா இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு யூனிட்ஸ்ல வந்து அவங்க வந்து டிராயிங் கொண்டு வருவாங்க ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்லயா இருக்கலாம் இல்ல அப்படினா மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ்ல இருக்கும் இல்லையா அதனால நீங்க என்ன பண்ணுங்க நீங்க வந்து ரெகுலரா ஒரு கஸ்டமருக்கு நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படினா அவங்க வந்து ரெகுலரா ஒரே இப்போ அவங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் அவங்க வந்து மெஷர்மென்ட் எடுப்பாங்க ஒரு கிச்சன் டிராயிங் எடுக்கறாங்க அப்படினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் சைட்ல மெஷர் பண்ணும்போதே அவங்க ஸ்டாண்டர்டா என்ன மெஷர்மென்ட்ல பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மெஷர்மென்ட்ல தான் போய் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து மீட்டர்ல தான் எல்லா டிராயிங்ஸும் சைட்ல போயிட்டு அவங்க வந்து மெஷர்மென்ட் எடுப்பாங்க அப்படினா ரெகுலரா எல்லா கஸ்டமருக்கும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க சோ நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மீட்டர் அப்படினா மீட்டர்ல எல்லா லைன்ஸும் கிரியேட் பண்ணிட்டு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வெச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து நியூவா இருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி மெஷர்மென்ட் எடுத்துப்பாங்க அப்படினா நீங்க வந்து அது ஈஸியா நீங்க ஏதாவது ஒரு யூனிட்ல சேவ் பண்ணிட்டு எந்த யூனிட்ல வேணாலும் கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நீங்க வேற ஒரு டிராயிங்க்கு நீங்க வந்து இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப பெருசாவோ சின்னதாவோ இருந்துச்சுனா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல நீங்க வந்து அதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கோங்க ஆனா ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஸ்கேல் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் மாறி வரலாம் ஓகேங்களா அதனால அது மட்டும் ஒரு சில இடத்துல சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா மேக்ஸिमम பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஸ்கேல் ஆயிடும் சின்னது பண்ணாலும் சின்னதாயிடும் பெருசு பண்ணாலும் பெருசாயிடும் ஆனா சின்ன சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கேல் பண்ணும்போது அந்த டேபிள் கரெக்ட்டா இருக்கும் பட் ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதா ஆன மாதிரி இருக்கும் அத நம்ம ஜூம் அவுட் பண்ணிட்டோம் அப்படினா ஜூம் இனோ ஜூம் அவுட்டோ பண்ணும்போது ஒண்ணா ரொம்ப பெருசா இருக்கும் இல்ல அப்படினா வெறும் black-ஆ இருக்க மாதிரி இருக்கும் அந்த டெக்ஸ்ட் இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் black-ஆ இருக்க மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல மட்டும் நீங்க அந்த டெக்ஸ்ட் ஹைட் மட்டும் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால நீங்க வந்து டெம்ப்ளேட் ஒவ்வொரு டிராயிங்க்கும் கிரியேட் பண்ணாம டிராயிங் எப்படி சேவ் பண்றோமோ அதே போல டெம்ப்ளேட்டும் சேவ் பண்ணி வெச்சிட்டீங்க அப்படினா
நிறைய டிராயிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு 10 டயக்ராம் ஒட்டுக்காக கொடுப்பாங்க. அவங்க சிங்கிள் டயக்ராம்லாம் எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க. எலக்ட்ரிக்கல் டயக்ராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 10 டயக்ராம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 10 டயக்ராமுக்கும் நம்ம உட்காந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஒரே ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம 10 டிராயிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். நான் வந்து உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. நம்ம அந்த லைனும் டெக்ஸ்ட்டும் மட்டும்தான் வச்சு கிரியேட் பண்ணுவோம். அதனால தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டல. ரொம்ப போரிங்காக போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நான் கிரியேட் பண்ணலை. ஸோ இதுக்கான டிப்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை, எனக்கு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எப்படி நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.